எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நியூ இயர் ஈவென்ட் மாதிரி இல்ல, தளபதி விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி பயங்கர கேலப்பா ஜாலியா இருக்கு. ரொம்ப நன்றி. அதாவது அண்ணன் வரும்போதே மழையோட வந்துட்டாரு. எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? இல்ல இதுக்கப்புறம் ஜாலியா இருப்பீங்களா? சூப்பர். ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை சூப்பரா கொண்டு போன எங்க அண்ணன் ஆனந்த் பாண்டியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். தேங்க்யூ, லவ் யூ. சூப்பர். கண்டிப்பா அவ்வளவு ஜாலியா போனாரு. உங்களுக்காக கலக்க போதியார் வினோத் வந்திருக்காரு, ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. ஆக்சுவலா நீங்க வர ஐடியாலே இல்ல, காரணம் என்னன்னா சொல்லிடவா? சொல்லுப்பா, நம்ம மக்கள் தான். 11 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. எதை சொல்ல சரி சொல்லிடுறேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட பொண்ணு முந்தானே தான் பொண்ணு வீட்டுல இருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, ஆல்ரெடி நீங்க போட்டு சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கல்யாணத்தை 3 பேர் நிப்பாட்டாங்க. அந்த கல்யாணம் உங்களுக்காக தான் வந்திருக்காரு, ஒரு பெரிய கைத்தல கொடுங்க அவருக்காக ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் அவர் யாரெல்லாம்? அந்த பொண்ணோட புருஷனோட குழந்தைங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அவரு. இதுக்குமானே சிரிப்பீங்க. சரி, 2026 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே சொல்லிடலாம். 26ல சொல்லிடுவா. அடுத்த வருஷம் எனக்கு லவ் மேரேஜ். சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து இங்கதான் பாதி பேர், அங்க பாதி பேர் புரியவே இல்ல. புரியுற மாதிரி தெளிவா சொல்லுப்பா. லவ் மேரேஜ்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ். கடைசியில நமக்கு எல்லாம் நோ மேரேஜ். தனித்திருப்போம், வைத்திருப்போம், திருமணத்தை தவிர்த்திருப்போம். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலப்பா, ஏன் நீ வந்து கல்யாணத்தை தவிக்கணும்னு சொல்ற? நான் ஒரு ஃபேமிலி மேன். லவ் மேரேஜ் எல்லாருக்குமே தெரியும், தெரியுமா? லவ் பத்தி ஷேர் பண்ற ஃபர்ஸ்ட். என் ஒய்ஃப் பேர் ஐஸ்வர்யா, எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்ல ஒரு லவ் இருக்கு. மலர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நானும் அந்த பொண்ணை நடந்து போகும்போது அஜித், சார்லி, சூர்யா, ஜோதிகா வினோத்து மலர் வினோத்து மலர்னுவாங்க. வினோத்து மலர் வினோத்து மலர் சொல்லிருக்க மாட்டாங்க, வினோத்து மலர் வினோத்து மலர் தான் சொல்லிருப்பாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. வினோத் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாம் வந்துட்டோம் இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் கூட்டலாம். தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? மலர் இங்கதான் இருக்காங்க. யாரு? சூப்பர் மலர். நீங்க பாச மலர், அவர் சொல்றது வேற மலர். சூப்பர் மலர். நீங்க தல அஜித் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? சூப்பர். அண்ணா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆக்டரையும் கூட்டு வரணும். ஃபர்ஸ்ட் யார வரலாம்? அண்ணா சென்டர்ல வந்து எல்லாரையும் கூட்டு வருவார். அவரே கூட்டு வருவார். ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு போலாமா, அஜித் சாருக்கு போலாமா? தளபதியா? பெஸ் பெஸ். சரி ஓகே, 2 பேரையும் கூட்டு வரோம். யார் நம்ம சவுண்ட் அதிகமா இருக்கு? ஓகே, 2 பேரும். நான் வந்து விஜய் சாரை கூட்டு வரேன், நான் ஏகே சாரை கூட்டு வரேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். இது அவர் கூட்டு வராங்க. தளபதி கை தரீங்க. கூட்டு தளபதி சூப்பருங்க. தளபதி சார் வந்தார். சூப்பர். விஜய் சார் வந்துட்டாங்க. வெல்கம் சார். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கங்களா. ஏகே சார் வந்துட்டார். போய் கூட வந்துட்டுமா? நெக்ஸ்ட் வரப்போது யாரு? ஏகே. ஹலோ, ஈவென்ட்ல யா விக்கி ஷோ அப்படி பண்ற? கண்டுபிடியாரு. எனக்கு ரசிகர்களுக்கும் மத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. தம்பி மயில் வாங்கணும், தம்பிக்கு மயில் வாங்கணும், தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும். இதெல்லாம் விக்கி ஷோ குடும்ப பிரச்சனை. அத வந்து தலைவாய்ஸ்ல பேசுறா, அவங்க பேச சொல்லி கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா வினோத் அவர்களை பத்தி சொல்லியே ஆகணும். அவர் வாழ்க்கையில ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, கண்ண பொண்டாட்டி கம்முன்னு மச்சினிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. சொல்லிட்டு போயிடுறான். அதே மாதிரி நான் ஒன்னு சொல்லிட்டு, பேரு தூக்குதுற, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. ஆதார் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். எதுக்கு விக்கி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? டேய் ஒரு நிமிஷம் அமைதியாடுற. வாழ்க்கையில எது நண்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம்? எது? வாழ்க்கையிலயா தினந்தோறும் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணா சந்தோஷமான விஷயம் தான். அதை விட சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு நண்பா. என்னது? நீங்க யார திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பா பாருங்க. அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? அதை பத்தி தெரியல, ஆனா தளபதி கிடைக்குமே தலதான் உண்மையான ஃப்ரெண்டு. பட் அவங்க மட்டும் யார் திரும்ப உண்மையான ஃப்ரெண்டு? நீங்க ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது என்னாச்சுன்னு கேக்குற மாதிரி அவங்க நார்மல் ஃப்ரெண்டு. அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்பின் அனுப்புறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. உங்க கூட இருக்க நண்பா நம்பி நீங்களே தேர்ந்தெடுங்க நண்பா. என் செல்லங்களா ராசாங்களா எங்கதான் சொல்றது தெரியல. லவ் யூ நண்பா. 2026
இன்னும் 1 மணி நேரத்துல பிறக்க போது கேக் வெட்டி எல்லாரும் கொண்டாடலாம். தேங்க்யூ சோ மச் நண்பா. லவ் யூ நண்பா. பாய். தேங்க்யூ அவங்க தேங்க்யூ சொல்லட்டும், அவங்க Thank you சொல்லட்டும். so much. நான் ஒரு வாய்ஸ் பேசலாம்னு இருக்கேன். யாரு? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ, என்ன மாதிரி ஷார்ட்டா கியூட் அழகா இருக்க ஒரு ஹீரோ. பாண்டியராஜன். யாருங்க யாரு, அப்படி யாரு? சொல்லலப்பா. கண்டிப்பா 5 நிமிஷம் தல. சார் சிங்கம் சாங் எடுத்து வைங்க. எதுக்கு? சிங்கம் சூர்யா சாரா? ஏண்டா பண்ற இங்க பாருங்க. டேய், டேய். இங்க சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் போறீங்க. பண்றதுக்கு முன்னாடி அடிச்சா அப்படி, பண்ணதுக்கு அப்புறம் அடிங்க. நல்லா இப்பதான் பேசினாரு. சார் சிங்கம் சாங் ரெடியாவே. என்ன போட்டீங்க? என்ன பிராண்டு? வேற பிராண்டுக்கு தலை பேச மாட்டேன், நான் தான் பேசுவேன். தலை. 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதே பிராண்ட் போட்டு இவர் பேசுவாங்க. தலை டைமண்டா இல்ல காதுல போடுற டைமண்டா சரி இருக்கு. ஓகே. தயவுசெய்து சூர்யா சார் மாதிரி பேசுங்க ஓகேவா? பேசுற ரெடி சாங் ரெடியா. தயவுசெய்து அப்படியே இருக்கு ஓகே. இல்ல இல்ல, அவர் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, அப்படியே இருக்கும். என்ட்ரி மாசா. மாஸ் ஒரு பெரிய கைத்தல கொடுங்க ஒரு வினோத் அவர்களுக்காக. சூப்பர். அண்ணா 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 சாங் ஐயா, ஒரு நிமிஷம் வா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பார்த்து நிமிர்ந்து நீங்க அதுக்காக மாட்டிக்கு போறீங்க. வாய்ஸ் பேச வந்து ஒரு சரி மனுஷன் போட்டேங்க போ. வா லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். பாட்டு ஏங்க எஸ்கே பாட்டு போடுறீங்க? ஐயா அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அவரே பாட்டு போடுவாரு. சிங்கம் சூர்யா சார் பாட்டு போட சொல்றா. தயவுசெய்து வாங்க ப்ளீஸ். ஹேய், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஏங்க ஹெவியா வாங்க சூர்யா சார் மாதிரி. வாய்ஸ் பண்ண. அந்த பையன் நல்லா பேசுறாமா. அப்படி வர இருங்க. அண்ணே நீங்க கீழ இருந்து ஹைட்டா இருக்கீங்க, நான் மேல இருந்து குள்ளமா இருக்கேன். இருங்க. சூப்பர் ஓகே ரெடி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் சூர்யா. அந்த அக்கா Super. மைக் கொடுத்துட்டு போறியான்றாங்க. ஹெவியா சூர்யா சார் மாதிரி. சிங்கத்தை டிவில பாத்துருப்பு, போட்டோல பாத்துருப்பு, கூட்ல பாத்துருப்பு. அந்த அக்கா அந்த படத்தை கேட்டிவில தான் பாத்துருக்காங்க. தெரிஞ்ச இலக்கா பேசுங்க ப்ளீஸ். ஓகே அடிச்சு விட்டுங்க வெயிட்ரா. தம்பி செருப்பு கொஞ்சம் கேட்டா கேட்டாங்க வாடா. சூர்யா சார் எவ்வளவு சூப்பரா பேசுவாங்க. சூப்பரா பேசுங்க, வெளிய பேசுங்க, நிதானமா இல்ல. எதாவது உத்தரா எப்படி இருக்கு தெரியுமா? ஆ. மண்ணெண்ண உத்தரா மாசம் அறியும், தேங்காய் உத்தரா தெளிவா அறியும், நல்ல உத்தரா நல்லா அறியும். அந்த பாட்டில் இருக்கிற ராவா குடிச்சு பாரு, வயிறு ஃபுல்லா எரியும். ஓகேவா? ரோலெக்ஸ் ஹெவியா. என்ன சொல்லி கூப்பிட்டு நான் கூப்பிடவே இல்லை, நீயா தான் வந்த.